உங்க எல்இடி டிவி டெட் ஆயிடுச்சா? லைட் எரியல, சவுண்ட் வரல, கம்ப்ளீட்டா ஆஃப் ஆகி நிக்குதா? சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் செக்ஸை பண்ணுங்க. முதல்ல பவர் பிளக், வயர், ஸ்விட்ச் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. வேற ஒரு சாக்கெட்ல குத்தி ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயே பாதி பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அடுத்ததா டிவியில ரெட் கலர் ஸ்டாண்ட் பை லைட் எரியுதான்னு பாருங்க. அந்த லைட்டே எரியலன்னா ப்ராப்ளம் பவர் போர்டில் தான் இருக்கு. இப்போ பிளக்கை கழட்டிட்டு பொறுமையா பேக் கவரை ஓபன் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், கரண்ட் கனெக்ஷன்ல இருக்கும்போது ஓபன் பண்ணவே கூடாது. உள்ள இருக்கிற பவர் போர்டில் ஒரு சின்ன ஃபியூஸ் இருக்கும். அது ஒருவேளை கருப்பா மாறி இருந்தா ஃபியூஸ் போயிருச்சுன்னு அர்த்தம். அதே ரேட்டிங்ல புது ஃபியூஸ் வாங்கி மாத்துங்க. ஆனா ஃபியூஸ் மாத்தின உடனே மறுபடியும் போயிடுதா, அப்ப ப்ராப்ளம் ஃபியூஸ் கிடையாது, அங்க இருக்கிற மாஸ்ஃபெட் ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான காரணம். மல்டிமீட்டர்ல செக் பண்ணி பாருங்க. பீப் சவுண்ட் வந்தா மாஸ்ஃபெட் டேமேஜ். அதை மாத்தினாலே போதும். ஒருவேளை ஸ்டாண்ட் பை லைட் எரியுது, ஆனா ஸ்கிரீன் மட்டும் இருட்டா இருந்தா ஒரு டார்ச் லைட் அடிச்சு பாருங்க. உள்ள படம் லேசா தெரிஞ்சா அது பேக் லைட் ப்ராப்ளம். அப்புறம் உள்ள இருக்கிற தூசியை கிளீன் பண்ணிட்டு ஒயர் எதுவும் லூஸா இருக்கான்னு பாருங்க. சில நேரத்துல சின்ன விஷயம் கூட பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியும். ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சா ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. 10 ரூபாய் 100 ரூபாய் பார்ட்ஸுக்காக நீங்க 2000 ரூபாய் வரைக்கும் மிச்சம் பண்ணலாம். தொடர்ந்து இது போல டிப்ஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்க மித்ரா எலக்ட்ரானிக்ஸ்